ஹாய் நண்பர்களே, உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சோஃபாவோட காதல்ல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். இன்னைக்கு நம்ம சோம்பேறித்தனத்தை ஜெயிக்க சில ஜப்பானிய டெக்னிக்களை பத்தி பார்க்க போறோம். இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் தெரியும். முதல்ல இகிகை அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பார்ப்போம். இது வெறும் ஒரு ஜப்பானிய வார்த்தை இல்ல. நாம எதுக்கு வாழ்றோம் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான் இந்த இகிகை. ஒருவேளை உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்றதுல ஆர்வம் இருக்கலாம், இல்ல ஒரு பாக்கெட் சிக்கனை நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்றதுல ஆர்வம் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஈகிகை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு வரவே வராது. அடுத்தது கைசன். இது நம்மள நாமே கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்திக்கிறது. இன்னிக்கே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் மாத்த ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருந்து தூங்கி எழுந்ததும் பெட்ஷீட்டை நேரா போடுங்க. நம்புங்க, இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ரோம் நகரமே ஒரே நாள்ல கட்டல. உங்க கவனம் எப்பவுமே அங்க இங்க அலைஞ்சிட்டே இருக்கா? அப்போ உங்களுக்கு ஏத்ததுதான் இந்த பொமடோரோ டெக்னிக். 25 நிமிஷம் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. அப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. தேவைப்பட்டா இதை 4 தடவை பண்ணலாம். கடைசியில ஒரு 15 நிமிஷம் நீளமான பிரேக் எடுத்துக்கலாம். இந்த டெக்னிக்கை நல்லா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்க வேலையை சீக்கிரமா முடிச்சிடலாம். ஹரா ஹச்சிபு அப்படின்னா வயிறு 80% நிரம்பும் வரை சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதானே? ஆனா இதுல ஒரு லாஜிக் இருக்கு. அளவா சாப்பிட்டா நம்ம உடம்பு எப்பவும் லைட்டா இருக்கும், சோம்பேறித்தனம் வராது. ஷோஷன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு புது விஷயமா பார்க்கிறது. ஒரு சின்ன குழந்தை எப்படி எல்லாத்தையும் ஆச்சரியத்தோட பார்க்குமோ அதே மாதிரி நாமளும் பார்க்கணும். உதாரணமா, இன்னைக்கு ஆபீஸுக்கு போகும்போது வேற ஒரு ரூட்ல போய் பாருங்க. கடைசியா வாபி சாபி பத்தி பார்ப்போம். இது நம்மள சுத்தி இருக்கிற அழக ரசிக்கிறது. எந்த ஒரு விஷயமும் பெர்ஃபெக்டா இருக்காது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். சின்ன சின்ன தப்புகள் நடந்துதான் ஆகணும். அதை பெருசுபடுத்தாம கடந்து போறதுதான் நல்லது. சரி நண்பர்களே, சோம்பேறித்தனத்தை ஜெயிக்க 6 ஜப்பானிய டெக்னிக்ஸும் இதுதான். நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நான் உங்க யாஷினி. மறந்துடாதீங்க,